சென்னையில் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு ரமணன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். நேற்று குமரி கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே மாலத்தீவு மற்றும் அதை ஒட்டியுள்ள லட்சத்தீவு கடல் பகுதிகளிலே ஒரு தாழ்வு நிலையாக நீடிக்கின்றது. இந்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. இதுவரை கிடைத்த தகவலின் அடிப்படையில் மிக அதிகமான மழை மயிலாடுதுறையில் 20 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக காரைக்காலில் 19 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இன்று உள்ள தாழ்வு நிலையின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரிலே மழை வரும். இதுவரை இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு 1 அக்டோபர் முதல் இன்று வரை தமிழகத்துக்கு கிடைத்துள்ள மழை 47 சென்டிமீட்டர், அதாவது 469.5 மில்லிமீட்டர், அது 47 சென்டிமீட்டர் என்று எடுத்துக்கொள்ளலாம்.